இதோ ஏனுங்க என்னப்பா ஏனுங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. சொல்லுங்க. நம்ம ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேங்க. சொல்லு என்ன சொல்லு. இந்த அன்பு கோபம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம்னு கேட்க வர்றீங்க? ஆமாங்க, அதுக்கு என்ன விளக்கம்? சிமெண்ட்டு மணல் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? சிமெண்ட்டு மணல் என்னங்க? சிமெண்ட் மூட்டையில் இருக்கும், மண் அடுக்குமையில் இருக்கும். அது எங்களுக்கு தெரியும். சோளக்காட்டுக்கு பதில் கேட்டோம்னா கம்மங்காட்டுக்கு பதில் சொன்ன வேலை நானா? ஏனுங்க எப்படி சொல்றீங்க? விளக்கம் உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களான்னு கேட்டேன் நானு. எனக்கு எப்படிங்க விளக்கம் தெரியும்? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இப்போ சிமெண்ட் இருக்கு, சிமெண்ட் பிரித்து மணல் இருக்கு. மணலில் கொண்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்சிங் ஆகுங்களா? மிக்சிங் ஆகுங்க. ஆனால் கொஞ்சம் ஏதோ அப்படி தனியாக தூக்குனா காற்றுல அப்படி தூக்கி விட்டுனா சிமெண்ட் தனியாக போகும், மண் தனியாக கீழே விடுவோம். அதுதான் செட்டிங் ஆகுமான்னு கேட்குறேன் நான். அது எப்படிங்க செட்டிங் ஆகும்? அதே தான். சிமெண்ட்டு மணல் எப்படி ரெண்டும் மிக்ஸ் பண்ணவொடனே அது மணலில் ஒன்று செட்டிங் ஆகாதோ அதே மாதிரி தான் தண்ணிங்கிற ஒரு அன்பான ஒரு பொருளை வந்து அது உள்ள செட் பண்ணால் எப்படி என்ன பண்ணுது? மிக்ஸ் ஆகுது. மிக்சிங் ஆகி கெட்டியாக பிடிக்குமா பிடிக்காதா? ஆமாங்க, காஞ்சா பிடிக்கும். அதே தான் மனித வாழ்க்கைக்கும் அன்புங்கிற ஒன்றை கோபமும் ஆத்திரமும் இருக்கிற இடத்துல அன்புங்கிற ஒன்றை செலுத்தினோம்னா கண்டிப்பாக ஆத்திரமானவனும் சரி கோபமானவனும் சரி கொஞ்சம் கூலாவானுங்க. அதனால தான் அதை சொல்கிறது. சரிங்க, விளக்கம்லாங்க. இதுதான் விளக்கம்னு எனக்கு தெரியுது. சரிங்க, இது உங்களுக்கு எதுவும் வேற விளக்கம் மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, எனக்கு இந்த விளக்கம் கொஞ்சம் ஏற்றமாக தாங்க இருக்கு. சரிங்க, நான் எதுக்கும் இந்த வீடியோ பார்க்குற அவங்கள்ட்டையும் கேட்குறேனுங்க. இந்த வீடியோ நான் போய் இன்னொருத்தவங்க இந்த கேள்வி கேட்க போகிறேங்க. நீங்கள் சொன்னது ஒரு பக்கம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்காதான் மற்றவங்க ஒரு மாதிரி சொல்லலாம்ல? சொல்லிங்க. சரி மக்களே, நேயர்களே, இது கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதோட நான் கேட்ட கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சா